இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன்பா சண்முகம், நாளைக்கு அறிவு வெளியில வராப்படி நம்ம தரப்புல ஏதாவது ஏற்பாடு பண்ணுமாப்பா? அண்ணே, அறிவு மாமாவ மேலதாளெல்லாம் வச்சு நல்லா கூட்டிட்டு வருவோமா? சூப்பரா இருக்கும். ஆமாண்ணே, ஊரு பக்கம் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, இப்ப அவரு நிரபராதின்னு தெரிய வேணாமா? எக்ஸாக்ட்லி சண்முகம், இவங்க சொல்ற பாயிண்ட் தான் சரி. அறிவு வீட்டுக்கு வர்றப்போ அவர் நிரபராதின்னு ஊருக்கே தெரியணும். நம்ம ரத்னாவோட ஹஸ்பண்ட் எந்த தப்பும் செய்யலன்னு ஊர்க்காரங்களுக்கு நாம சொல்ல வேணாமா? சூப்பர்மா, சூப்பர், அருமை. எனக்கு ஆசையா இருக்குல்ல. தாலி கிட்ட கையோட அறிவை போலீஸ்காரன் புடிச்சிட்டு போயிட்டான். பாவம் பிள்ளைய ஒத்தையா தானே கூப்பிட்டு வந்தோம். எந்த சடங்கும் பண்ணல, ஆரத்தி கூட எடுக்கல. அதனால நாளைக்கு அறிவு வர்றப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் பொண்ணு மாப்பிள்ளையா ஜோடிச்சு அப்படியே மேலதாளத்தோட ஊருக்குள்ள ஊர்வலமா கூட்டு வந்து வீட்டுக்குள்ள ஆரத்தி எடுத்து வரவேற்கணும். அது தாத்தா என் ஆசை. அதுவும் நல்லதானப்பா. அறிவு நல்லவன் தான்ட்டு ஊருக்குலாம் சொன்ன மாதிரி ஆகும்ல, அப்படியே செஞ்சிருவான். அண்ணே, அட்டகாசம்ண்ணே. அக்கா பட்டு சேலையில வரட்டும், அறிவுக்கு பட்டு வேட்டி சட்டை கொடுத்துருவோம். ரெண்டு பேரையும் மண்டபத்துல இருந்து அழைச்சிட்டு வர்ற மாதிரி ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடுவோம். அப்படின்னா வீட்டுல வாழை மரம் கட்டணும்ல, கட்டிடுவோமா சண்முகம்? அதெல்லாம் என்னப்பா, நம்ம கட்டணுங்களா? சரி கட்டிடுவான். சரி இல்லையா, அவன் நிரபராதியா தானே ஊருக்குள்ள வருதான், அது ஊருக்கே தெரிவிச்ச மாதிரி இருக்கும்ல, செஞ்சிருவான். அப்ப நாளைக்கு அறிவு ஜெயில இருந்து வரல, புது பொண்ணும் மாப்பிளையும் கல்யாணம் முடிஞ்சு மறு வீட்டுக்கு வராங்க. அப்படித்தானே சண்முகம்? அதே தான்ல, மறு வீட்டுக்கு அழைக்கிற மாதிரி தடபுடலா ஏற்பாடு பண்ணிடுவான். பண்ணிடுவோம்ல. அம்மாடி புது பொண்ணு, நாளைக்குதான் உனக்கு விருந்தும் வரவேற்போம். இப்ப சந்தோஷமா?